ஹாய், ஹலோ, வணக்கம் நண்பர்களே. இது உங்கள் டிஎன்பிஎஸ்சி கிங்ஸ். ஆல்ரெடி நம்ம சேனலில் ஒரு வீடியோ போட்டிருந்தோம். என்ன அப்படின்னா, வீட்டில் லேப்டாப் இருந்தாலே போதும் நம்மளால் டைப்ரைட்டிங் சர்டிஃபிகேட் வாங்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருந்தோம். ஸோ அதற்கு நிறைய பேர் ரிப்ளை பண்ணியிருந்தீங்க, நிறைய டவுட் கேட்டிருந்தீங்க. ஸோ அந்த டவுட்டெல்லாம் கிளியர் பண்ணுற மாதிரி இந்த வீடியோவை பார்க்கலாம் வாங்க. டைப்ரைட்டிங் எக்ஸாம் பார்த்தோம் அப்படின்னா, இவ்வளோ நாள் என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னா, இன்ஸ்டியூட் போய் தான் நம்ம வந்து அடிச்சிருப்போம். ஸோ இப்போ என்ன நோட்டிஃபிகேஷனில் கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, வீட்டில் இருந்தே நம்மக்கிட்ட லேப்டாப் இருந்தாலே போதும், நம்மளால் என்ன பண்ண முடியும், அடிக்க முடியும், வீட்டில் இருந்தே சர்டிஃபிகேட் வாங்க முடியும் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ எப்படி அப்படின்னு பார்த்தோன்னா, இங்கே பாருங்கள், அவங்களே நோட்டிஃபிகேஷனில் சொல்லியிருக்காங்க. ஒன்று பார்த்தோம் அப்படின்னா ட்ரெடிஷ்னல் எக்ஸாமினேஷன். இந்த ட்ரெடிஷ்னல் எக்ஸாமினேஷன் அப்படிங்கிறது இவ்வளோ நாள் நம்ம சென்டர் போயிட்டு அங்கே டைப்ரைட்டிங் பண்ணி வாங்கின மெத்தட். இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா சிபிஇ. இந்த சிபிஇ அப்படிங்கிறது கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாமினேஷன். இதுக்கு நமக்கு வீட்டில் லேப்டாப்போ ஒரு கீபோர்டு இருந்தால் போதும், நம்மளால் வீட்டில் இருந்தே டைப்ரைட்டிங் சர்டிஃபிகேட் வாங்க முடியும். வாங்க எப்படி அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பாருங்க, ஆன்லைன் அப்ளிகேஷன் அப்படின்னு பார்த்தோம்னா எப்போ விட்டுருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 13/12/2025 இருந்து எக்ஸாம் லாஸ்ட் டேட் எப்போ சொல்லியிருக்காங்க அப்படின்னா 19/1/2026, அதாவது நாளைக்கு வரைக்கும் சொல்லியிருக்காங்க. அதை எல்லாரும் என்ன பண்ணுங்க, கொஞ்சம் சீக்கிரமா அப்ளை பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நம்ம டைப்ரைட்டிங் ஃபுல்லாக பார்த்துடலாம், அதுக்கடுத்து நான் ஷார்ட் அண்ட் பற்றி சொல்கிறேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லாக பாருங்கள். ஸோ டைப்ரைட்டிங் ஃபர்ஸ்ட்லாம் பார்த்தோம் அப்படின்னா ஸ்ட்ரைட்டாக சீனியர்லாம் போகிற மாதிரி இருந்துச்சு. ஸோ நிறைய பேர் டவுட்டில் என்ன கேட்டிருக்கீங்க அப்படின்னா, ஸ்ட்ரைட்டாக டைப்ரைட்டிங் எக்ஸாம் இப்போ சீனியர் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கீங்க. ஸோ டைப்ரைட்டிங் எக்ஸாம் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இருக்கிற இந்த இதில் நம்மளால் ஸ்ட்ரைட்டாக பண்ண முடியாது. ஸோ அது வந்து போன வருஷமே கேன்சல் பண்ணிட்டாங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா டைப்ரைட்டிங் எக்ஸாம் ஃபஸ்ட்டு ஜூனியர் பண்ணிவிட்டு அப்புறம் தான் நம்மளால் என்ன பண்ண முடியும், சீனியர் பண்ண முடியும். ஃபர்ஸ்ட் பாருங்களேன், டைப்ரைட்டிங் எக்ஸாம் பார்த்தோம் அப்படின்னா ஒன்று வந்து ஃபிக்ஸ்டு சென்டர். இது பாருங்கள், டிஎம்இ, அதாவது ட்ரெடிஷ்னல் மெத்தட். இந்த மெத்தட் பார்த்தோம் அப்படின்னா சென்டர் போயிட்டு அங்கேருந்து நம்ம எக்ஸாமுக்கு போகிறோம் இல்லையா, ஸோ அந்த மெத்தட். இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸாம் February 14 and 15 நடக்குது. ஸோ இன்னொரு மெத்தட் பாருங்கள், இந்த டைப்ரைட்டிங் அண்ட் ஷார்ட் அண்ட் எக்ஸாம். டைப்ரைட்டிங் அண்ட் ஷார்ட் அண்ட் இது ரிமோட் எக்ஸாமினேஷன் இருக்குது. ஸோ இதை பற்றி நான் வந்து லாஸ்ட்டாக சொல்கிறேன். இன்னொன்று பாருங்கள், டைப்ரைட்டிங் எக்ஸாம். நெக்ஸ்ட் 7 பாருங்கள், சிபிஇ இருக்கியா, டைப்ரைட்டிங் அண்ட் ஷார்ட் அண்ட் சிபிஇ எக்ஸாமினேஷன் அப்படின்னு இருக்கு இல்லையா, இது கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாமினேஷன். ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா April 21 இந்த எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. சிபிஇ அப்படிங்கிறது கம்ப்யூட்டர் பேஸில் அடிக்கிறது. ஸோ இந்த எல்லா எக்ஸாமுக்குமே ரிசல்ட் கொடுத்துட்டாங்க பாருங்கள். ஒன்று ட்ரெடிஷ்னல் மெத்தடாகவும் இருக்கலாம், இல்லை சிபிஆவும் இருக்கலாம். ஏப்ரல் ஆர் மே, ஸோ 2 மாதத்துலேயே நமக்கு என்ன பண்ணிடும், சர்டிஃபிகேட் கண்டிப்பாக நம்மளால் வாங்கிட முடியும். ஸோ இப்போ நான் உங்கள் எல்லாருடைய டவுட்டையும் கிளியர் பண்ணுறேன். இப்போ இருக்கிற டைமில் பார்த்தோம் அப்படின்னா நம்மளால் என்ன பண்ண முடியாது அப்படின்னா ஸ்ட்ரைட்டாக ஜூனியர் போக முடியாது. ஸோ சீனியர் போய் தான் போகணும். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணலாம், இப்போ நம்மளால் டைப்ரைட்டிங் பண்ணால் நம்மளால் வந்து குரூப் 4 வர்ற குரூப் 4க்கு நம்மளால் வந்து எக்ஸாமுக்கு போக முடியுமா அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ கண்டிப்பாக போக முடியும். ஸோ இப்போ நீங்கள் ஆல்ரெடி லைட்டாக ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா இப்போ நடக்கிற நீங்கள் எக்ஸாமில் ஸோ இங்கிலீஷ், தமிழ், ஸோ ரெண்டுமே என்ன பண்ணுங்க, ஒரே டைமில் சீனியர் பண்ணுறீங்க அப்படின்னா இப்போ நடக்கிற பிப்ரவரி எக்ஸாமில் நம்ம சர்டிஃபிகேட் வாங்கிட்டோம் அப்படின்னா நெக்ஸ்ட் திரும்ப ஆகஸ்ட்டில் நடக்கும். அப்போ என்ன பண்ணிக்கலாம், சீனியர் அடிச்சு நம்மளால் கண்டிப்பாக சர்டிஃபிகேட் வாங்க முடியும். ஸோ எல்லாரும் மறக்காமல் என்ன பண்ணுங்கள், கண்டிப்பாக இப்போயே அப்ளை பண்ணிடுங்க. இன்னும் 5 days இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ 25 லாஸ்ட் டேட். என்னது லாஸ்ட் டேட் அப்படின்னு பார்த்தோன்னா 19 வரைக்கும் கொடுத்துருந்தாங்க. ஆனால் இப்போ உங்களுக்கு நான் லைவாக வெப்சைட் உள்ள போய் காட்டியிருக்கேன். இன்னும் 5 days வந்து நமக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ மறக்காமல் அப்ளை பண்ணாத எல்லாரும் அப்ளை பண்ணிடுங்க. ஸோ இப்போ நம்ம டைப்ரைட்டிங் பார்த்து முடிச்சிட்டோம். இப்போது ஷார்ட் அண்ட் பற்றி பார்க்கலாம். ஷார்ட் அண்ட் பற்றி நிறைய பேர் கமெண்டில் கேட்டிருந்தீங்க, ஷார்ட் அண்ட் நம்மளால் வீட்டில் இருந்தே பண்ண முடியுமா அப்படின்னு. கண்டிப்பாக நம்மளால் ஷார்ட் அண்ட் வீட்டில் இருந்தே பண்ண முடியும். ஷார்ட் அண்ட் பார்த்தீங்க அப்படின்னா இதுவுமே இப்போ 2 மெத்தடில் இருக்குது. ஒன்று கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாம், இன்னொன்று ட்ரெடிஷ்னல் எக்ஸாம். ட்ரெடிஷ்னல் எக்ஸாம்னா உங்களுக்கே தெரியும், நம்ம சென்டர் போய் படிப்போம். ஸோ அங்கேருந்து நமக்கு எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணி அவங்க கூட்டிட்டு போவாங்க. இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா நாம் வீட்டில் இருந்தே பண்ண முடியும். அதுக்கு நம்ம பண்ண வேண்டியது என்னன்னா டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணணும். கண்டிப்பாக டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணோம் அப்படின்னா நம்மளால் வீட்டில் இருந்தே கண்டிப்பாக பாஸ் பண்ண முடியும். ஓகேவா? பாருங்கள், இவங்களே கொடுத்துருக்காங்க பாருங்கள், ஷார்ட் அண்ட் தமிழ் ஜூனியரு, இங்கிலீஷ் ஜூனியரு, இங்கிலீஷ் சீனியர், தமிழ் சீனியர் எல்லாத்துக்குமே என்ன கொடுத்துருக்காங்க, கம்ப்யூட்டர் பேஸ்டு மெத்தடும் கொடுத்துருக்காங்க, ட்ரெடிஷ்னல் மெத்தடும்
கொடுத்துருக்குறாங்க. ஸோ அதனால என்ன பண்ண முடியும், நம்மளால கண்டிப்பா வீட்ல இருந்தே இந்த எல்லா சர்டிஃபிகேட்டும் வாங்க முடியும். ஸோ எல்லாருக்கும் இன்னொரு டவுட் இருக்கும். ஸோ இந்த சர்டிஃபிகேட்லாம் நமக்கு வந்து இதை வச்சு டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமுக்கு அப்ளை பண்ண முடியுமா? கண்டிப்பா அப்ளை பண்ண முடியும். ஓகேவா? ஸோ கண்டிப்பா இந்த நம்ம கம்ப்யூட்டர் பேஸ்ல வாங்குற சர்டிஃபிகேட் கண்டிப்பா என்ன பண்ண முடியும், நம்மளால குரூப் ஃபோர்ஸ் எக்ஸாமுக்கு கண்டிப்பா யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ எல்லாரும் மிஸ் பண்ணாம என்ன பண்ணுங்க, அப்ளை பண்ணுங்க. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா, இப்போ இதுல 3 மெத்தட் இருக்கு இல்லையா? கம்ப்யூட்டர் பேஸ்லேயே ஒன்று ரிமோட் மெத்தட் இருக்கு, இன்னொன்று சென்டர் போயிட்டு பண்ற மாதிரி மெத்தட் இருக்கு. இப்போ பாத்தீங்க அப்படின்னா எக்ஸாமினேஷன் டைப் பார்த்துருக்கோம். ஸோ இது டிஎம்இ அப்படின்னா ட்ரெடிஷ்னல் மெத்தட். ஸோ டைப் ரைட்டிங், ஷார்ட் அண்ட் அக்கௌண்டன்சி மூணுமே ட்ரெடிஷ்னல் மெத்தடில் கொடுத்துருக்காங்க. இது மேனுவலாக பென்னு பேப்பரு, ஸோ டைப் ரைட்டிங் மிஷின் வச்சு நம்ம பண்ணுறது. இது அவங்க ஒரு ஃபிக்ஸ்டு டேட் சொன்னாங்க அப்படின்னா அந்த டேட்டில் தான் கண்டிப்பாக நடக்கும். ஸோ நமக்கு சென்டர் வந்து ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க, ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர்ஸ்லாம் இருக்கும். ஸோ அங்கே போய் பண்ணுவோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ரிமோட் மெத்தட். ரிமோட் மெத்தட் அப்படிங்கிறது தான், அதாவது ஓன் பிசி, ஓன் லேப்டாப். ஸோ நாம் வீட்டில் இருந்தே ப்ராக்டிஸ் பண்ணி, ரிமோட் மெத்தட் அப்படிங்கிறது என்னது, நம்ம வீட்டில் இருந்தே முழுக்க முழுக்க வீட்டில் இருந்தே பண்ணுறது கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாமினேஷன். ஓகேவா? இது விண்டோஸ் 10 ஆர் விண்டோஸ் 10 ஆர் அபோவ், அதாவது விண்டோஸ் 10க்கு மேலே இருக்கிற விண்டோஸ் 11 அந்த மாதிரியான சாஃப்ட்வேர் வச்சிருக்க கம்ப்யூட்டர் அப்படி இல்லைன்னா லேப்டாப்ஸ் தான் யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா இந்த ரிமோட் மெத்தட் பார்த்தோம் அப்படின்னா நம்ம வீட்டில் என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு செப்பரேட் ஃபேஸில் இருக்கணும், நம்ம தனியாக இருக்கணும். ஸோ நம்மளை சுற்றி எந்த சவுண்ட்ஸும் கேட்கக்கூடாது. கண்டிப்பாக வெப் கேமரா இருக்கணும். ஸோ இப்போ கொடுக்குற ஸ்கூல் காலேஜில் கொடுக்குற லேப்டாப்பே நம்மளால யூஸ் பண்ண முடியும், ஏன்னா அதில் எல்லாத்துலேயுமே கேமரா இருக்கும். ஸோ இதை என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நம்மள வாட்ச் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஒருவேளை ஏதாச்சும் மால் ப்ராக்டிஸ் ஆச்சு அப்படின்னா நம்மளை ஃபெயில் பண்ணிடுவாங்க. ஸோ அந்த ஒரு விஷயத்தில் நம்ம கண்டிப்பாக கவனமாக இருக்கணும். நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா இந்த கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாம்லேயே இன்னொன்று சென்டர் போயிட்டு பண்றது. அதாவது நம்ம சென்டர் போயிட்டு அங்க படிச்சு அங்க இருந்து இட்டு போறதுனா அப்படி கிடையாது. இதுவும் நம்ம வீட்ல இருந்தே படிக்கலாம். ரிமோட் அப்படிங்கிறது எக்ஸாம், இது வந்து எக்ஸாமுக்கு மட்டும்தான். எக்ஸாம் சென்டர் அப்படின்னா ஒன்று ரிமோட் மெத்தட்ல நம்ம வீட்ல இருந்து எக்ஸாம் எழுதலாம். இந்த சென்டர் மெத்தட்ல நீங்க சென்டர் போயிட்டீங்க அப்படின்னா அவங்க உங்களுக்கு சிஸ்டம் ப்ரொவைட் பண்ணுவாங்க. அது பார்த்தோம் அப்படின்னா நம்ம என்ன நாங்கள் கொண்டுட்டு போனோம் அப்படின்னா ஹெட்ஃபோன் நம்ம கண்டிப்பா நம்மளோடது கொண்டுட்டு போயிடணும். கீபோர்ட் ஆல்ரெடி நம்ம அடிச்சு ப்ராக்டிஸ் பண்ண கீபோர்டில் தான் கன்ஃபார்மாக நமக்கு அடிக்க வரும். ஸோ அதனால அந்த கீபோர்டை எடுத்துகிட்டு போயிடணும், நம்ம மவுஸ் எடுத்துகிட்டு போயிடணும். மற்றபடி சிஸ்டம் அவங்க ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ இந்த மெத்தட் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நம்ம எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா எல்லாராலையும் என்ன பண்ண முடியாது, சென்டர் போயிட்டு படிக்க முடியாது. ஸோ அதனால் நாம் என்ன பண்ணலாம் அப்படின்னா ரிமோட் மெத்தடில் ஏதாவது நெட்வொர்க் இஷ்யூஸ்லாம் வந்துச்சுன்னா மால் ப்ராக்டிஸ் ஆக வாய்ப்பு இருக்குது. ஸோ எல்லோரும் என்ன பண்ணுங்கள், மோஸ்ட்டாக என்னோட சஜஷன் என்ன அப்படின்னா சென்டர் போய் எக்ஸாம் எழுதுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். அதில் தான் எந்த ஒரு ப்ராப்ளமும் வராது. அதனால் எல்லோரும் என்ன பண்ணுங்கள், இப்போலேருந்தே நல்லா ப்ராக்டிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுங்க. ஸோ திடீர்னு இப்போ நான் இன்றைக்கி அப்ளை பண்ணிவிட்டு இன்னும் ஒரு February 7 எக்ஸாம் ஸ்டார்ட் பண்ணுது. ஆனால் கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாமுக்குலாம் உங்களுக்கு 2 month 3 month 2 month வந்து டைம் இருக்குது. ஸோ அவங்களாம் என்ன பண்ணலாம், நல்லாவே ப்ராக்டிஸ் பண்ணலாம். ஸோ ட்ரெடிஷ்னல் மெத்தடுக்கு மட்டும்தான் பிப்ரவரியில் எக்ஸாம் நடக்க போகுது. ஸோ நல்லபடியாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஸோ எல்லாராலையும் என்ன பண்ணலாம், பிப்ரவரியில் ஒரு எக்ஸாம் வரும், ஆகஸ்ட்டில் ஒரு எக்ஸாம் வரும். ஸோ கண்டிப்பாக நம்ம எல்லாராலையும் அடுத்த குரூப் 4க்குள்ளே இந்த சர்டிஃபிகேட் எல்லாம் கண்டிப்பாக நம்மளால் வாங்கிட முடியும். ஸோ இதே போல் உங்களுக்கு பயனுள்ள வீடியோஸ் வேணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி முக்கியமான பயனுள்ள வீடியோக்களை அடுத்து நம்ம சந்திக்கலாம். நன்றி.